ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஹிந்தி போதினியில் பிராத்மிக் புக்கோடது போதினியில் லெசன் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3. அதில் வந்து யஹா வஹா ஹை, இது வந்து ப்ளூரலுக்கு உள்ளது. யஹான்னா இங்கே, வஹான்னா அங்கே. ப்ளூரல் ஹைக்கு வந்து இருக்கின்றார்கள். அது வந்து ஃபெமினைன் மேஸ்குலைன் ரெண்டு பேருக்கும் வரும். அதாவது ஸ்திரீலிங் புல்லிங் எல்லாத்துக்கும், அப்புறம் எல்லாத்துக்கும் வரும். ஸோ ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கும் அதுதான் ஹைன்னு வரும் சிங்குலருக்கு. ஈவன் இட் இஸ் ஃபெமினைன் அண்ட் மேஸ்குலைன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து யஹா வஹா, இப்போ வந்து யஹா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து லடுக்கா, யஹ் லடுக்கா ஹை, இது வந்து ஒரு இவன் சிறு. யஹ்னா இது அதுன்னு சொல்லலாம், இந்த அந்த 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 இதில் வரும். யஹ்னா வஹ்னா அது அது அந்த அது வரும், அந்த மாதிரி வரும். ஸோ யஹ் லடுக்கானா சிறுவன். யஹ் லடுக்கா ஹை, இவன் சிறுவனாக இருக்கிறான். ஹைனா இருக்கிறான் வரும். ஸோ यह कौन है, इधर और पर यह लड़का है, यह कौन है, यह लड़का है, இவன் சிறுவனாக இருக்கிறான். இவன் யாராக இருக்கிறான், இது இவன் யாராக இருக்கிறான், இவன் சிறுவனாக இருக்கிறான். வா क्या சாரி, यह ராஜேஷ் है, இது வந்து ராஜேஷ், அவனோட பேர், பையனோட பேர் வந்து ராஜேஷ். இவன் ராஜேஷாக இருக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து கியா யஹ் ராஜேஷ் ஹை, இது என்ன, இது ராஜேஷா, இவன் ராஜேஷாக இருக்கிறானா. ஹா யஹ் ராஜேஷ் ஹை, ஆமாம் இவன் ராஜேஷாக இருக்கிறான். இப்போ லடுக்கா முடிஞ்சது. இப்போ லடுக்கி, லடுக்கி வரும்போது वह வந்திருக்கு. ஸோ वह कौन है, वह कौन है, वह लड़की है, அவள். அதாவது இது வந்து கிட்டக்க முதல்ல சொன்னது, இது வந்து தூரக்க இருக்கிற மாதிரி. ஸோ அவள்னு வந்துட்டு, அவள் யாராக இருக்கிறாள், அவள் சிறுமியாக இருக்கிறாள். வ கமலா ஹை, அவள் கமலாவாக இருக்கிறாள். ஸோ அதுக்கப்புறம் वह लड़की कमला है, அவள் சிறுமி கமலாவாக இருக்கிறாள். கமலா கஹா ஹை, கமலா எங்கே இருக்கிறாள், கமலா மைதான் மே ஹை, கமலா மைதானத்தில் இருக்கிறாள். மைதானம்னாக்க விளையாடுற இடம் பேர் மைதானம் சொல்லுவோம். காய், காய்னா பசு. ஸோ பசு யஹ் காய் ஹை, இது பசுவாக பசுமாடாக இருக்கிறது. காய் கஹா ஹை, பசு எங்கே இருக்கிறது, காய் யஹா ஹை, பசு இங்கே இருக்கிறது. யஹா ஏக் காய் ஹை, இங்கே ஒரு பசு இருக்கிறது. காய் மைதான் மே ஹை, பசு மைதானத்தில் இருக்கிறது. சரியா? அடுத்தது குத்தா, குத்தான்னா நாய், டாக். இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கு, வா கியா ஹை, வஹா கியா ஹை, அங்கே என்ன இருக்கிறது. வஹா ஏ குத்தா ஹை, அங்கே ஒரு நாய் இருக்கிறது. குத்தா கஹா ஹை, குத்தா நாய் எங்கே இருக்கிறது, குத்தா வஹா ஹை, நாய் அங்கே இருக்கிறது. இந்த லெசன் முடிஞ்சு. இது அடுத்தது இங்கே, இது வந்து கோடா. கோடா, கோடா என்ன கொடுத்துருக்கு, வா யஹ் கோடா ஹை, யஹ் கோடா ஹை, இது குதிரையாக இருக்கிறது. கோடா மைதான் மே ஹை, கோடா அதாவது குதிரை மைதானத்தில் இருக்கிறது. மைதான் மே காய் பி ஹை, மைதானத்தில் பசுவும் இருக்கிறது. மைதான் மே காய் और घोड़ा है, है ना प्लूरल,
அது வந்து எந்த இதுக்கு இருந்தாலும் மனிதர்களுக்கு வரும்போது ஆண் பால் பெண் பால் 2 பேருக்கும் வந்து ஹை வரைச்சே ப்ளூரலில் வரும்போது வரும். வயதில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற வச்சு ஹை வரும். அதே மாதிரி அனிமல்ஸோ பொருட்களோ எது இருந்தாலும் 2க்கு மேற்பட்டதாக இருந்தால் அது வந்து ஹைன்னு ப்ரொனன்சியேஷனோட இருக்கும். மேலே புள்ளி இருக்கும். ஹைக்கு மேலே புள்ளி வச்சா ஹைன்னு ப்ரொனன்சியேஷன் வரும். இங்கே என்ன கொடுத்துருக்கு? மைதானத்தில் பசுவும் குதிரையும் இருக்கின்றன. புரிஞ்சுதா? இதோட இந்த லெசன் ஓவர். சப்தார்த்த இப்போ இந்த லெசனில் கொடுத்த வேர்ட்ஸுக்கு உண்டான மீனிங் ஹிந்தியில், அதுக்கப்புறம் இங்கிலீஷில், அதுக்கப்புறம் தமிழில். இது வந்து யக்னா இது, இவன், ஹீ, ஷி, இட், திஸ், இவன் இவள், அது சாரி இவன் இவள், இது இந்த. சரியா? அப்புறம் வக்னா ஹீ ஷி. அதுவும் இங்கிலீஷில் வரும்போது எல்லாமே ஒரு சிலதெல்லாம் சேமாக இருக்கும். ஆனால் தமிழில் உள்ள மீனிங் மட்டும் கொஞ்சம் மாறும். மீனிங்கில் அதை யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் கொஞ்சம் மாறும். ஹீ ஷி தான் இதுலேயும். அதே மாதிரி அவன் அவள், அது அந்த. ஓகேவா? இங்கே தட்டுன்னு வந்துடுது. தட் அது அந்தக்கு தட்டு ப்ளூரலுக்கு. தட் இஸ் இதுக்கு தேர்ட் பர்சனுக்கு. அப்புறம் லடுக்கான்னா பாய்னா சிறுவன். மைதான் கவுன்னா ஹூ யார். அதுக்கப்புறம் லடுக்கி கேர்ள், சிறுமி. மைதானம் கிரவுண்டு, அது என்னது? திடல் இல்லைன்னா மைதானம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது காய் பசு. அதுக்கப்புறம் யஹா ஹியர் இங்கே, வஹா தேர் அங்கே. அதுக்கப்புறம் குத்தா டாக் நாய். அப்புறம் கோடா இது ஹார்ஸ் குதிரை. பி ஆல்சோ கூட. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ அபியாஸ்னா இதில் இந்த கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே. ஒரு வார்த்தை ஒரு வரியில் விடை அளிக்கவும். அந்த இதில் கொஸ்டின் ஆன்சர் வந்து குத்தா கஹா ஹை, குத்தா யஹா மைதான் மே ஹை. நாய் எங்கே இருக்கிறது? நாய் மைதானத்தில் இருக்கிறது. காய் கஹா ஹை, நாய் எங்கே இருக்கிறது? அது வந்து முதல்து. அடுத்தது வந்து பசு எங்கே இருக்கிறது? பசு யஹா ஹை, பசு இங்கே இருக்கிறது. குத்தா கஹா ஹை, குத்தா வஹா ஹை. ஸோ குத்தா அங்கே இருக்கிறது. இது வந்து இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிறதுல தான் எக்ஸாமுக்கு வரும்போது இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியலைனாக்கா வந்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த லெசன் இதோட முடியறது 3rd லெசன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.